சுயநலம் இல்லாத ராசி யாரை சொல்லலாம் அப்படின்னா தனுசு ராசியை வந்து சொல்லலாம். ஸோ தனுசு ராசி உங்களோட அப்பாவாக இருக்கிறாங்க, அம்மாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை வந்து அதிகமாக கவனிக்கல. தனுசு ராசி மிஞ்ச யாருமே கிடையாது. ஸோ கடுமையாக உழைச்சிட்டே இருப்பாங்க, தன்னோட சுக துக்கங்களை பார்க்க மாட்டாங்க. ஸோ நேர்மையானவர்களாக இருப்பாங்க. ஒரு கடின உழைப்பாளியில் இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ உழைப்பாங்க, வாழ்க்கை முழுமையாக குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு அன்ஸ்டாப்பபிளான ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து சுயநலம் இல்லாத ஒரு ராசி வந்து தனுசு ராசியை வந்து சொல்லலாம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட துறையில் ஒரு ஆசிரியர் தொழிலெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இவங்களை வந்து ரொம்ப ஒரு புகழ்மிக்கவர்களாக ஒரு கௌரவமான ஒரு லைஃப்பை வந்து கொடுக்கும். ஸோ இவங்களுக்கான ரெஸ்பெக்ட்டுங்கிறது தனியாக இருக்கும். ஸோ ஆன்மீக சம்மந்தப்பட்டதில், குரு சம்மந்தப்பட்டதில், ஒரு ஆசிரியர் தொழில், ஜோதிட தொழிலில், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு துறையில் ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத விட இவங்க உழைச்சி தான் முன்னேறியிருப்பாங்க. ஸோ அதிர்ஷ்டங்கள் வந்து குறைவு தான், பட் இவங்க உழைப்பால் முன்னேறியிருப்பாங்க அப்படின்னா நான் ஒரு ராசி சொல்லுவேன் அப்படின்னா அது தனுசு ராசி தான்.